வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். 10ஆம் வகுப்பு அறிவியல், உயிரியல், உடல்நலம் மற்றும் நோய்கள், ஒரு வரி வினாவிடைகள். சரியான விடையை தேர்ந்தெடு. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விடை நிக்கோட்டின். நிக்கோட்டின் தான் இதற்கு காரணமான காரணி. உலக புகையிலை எதிர்ப்பு தினம். விடை மே 31. மே 31 தான் உலக புகையிலை எதிர்ப்பு தினம். சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை 4 ஆப்ஷனில் விடை துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை. விடை லிம்போமா. லிம்போமா. அளவுக்கு மிஞ்சிய மதுப்பழக்கத்தினால் உருவாவது. விடை கல்லீரல் சிதைவு. அளவுக்கு மிஞ்சிய மதுப்பழக்கத்தினால் உருவாவது கல்லீரல் சிதைவு. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம். விடை இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. இதய நோய் ஏற்பட காரணம் என்னன்னா, இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். விடை கார்சினோமா என்று பெயர். கார்சினோமா என்று பெயர். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. விடை வீரியமிக்க கட்டி, அதாவது மாலிக்னன்ட். வீரியமிக்க கட்டி, மாலிக்னன்ட். பாலிஃபேஜியா என்ற நிலை டேஸ் காணப்படுகிறது. விடை டயாபட்டிஸ் மெல்லிடஸ். டயாபட்டிஸ் மெல்லிடஸ். மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எதுனா மைய நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம் தான் முதல்ல பாதிக்கப்படும் பகுதி. மது அருந்தியவுடன் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எதுனா மைய நரம்பு மண்டலம். கீழ்கண்டவற்றை சரியா தவறா என கூறுக. தவறுகள் ஏதும் இருப்பின் திருத்தி எழுதுக. எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய். எபிடமிக். விடை தவறு. எபிடமிக் கிடையாது, பேண்டமிக். பேண்டமிக். எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய். பேண்டமிக். புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர். விடை சரி. புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர். கரெக்ட் ஆன்சர். உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும். விடை தவறு. உடல் பருமன் கிடையாது, புற்றுநோயின் பண்பு. திருத்தமான விடை சொல்கிறேன்.
புற்றுநோயின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும். வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லுக்கேமியா எனப்படுகிறது. விடை தவறு. திருத்தமான விடை வெள்ளை அணுக்கள் மட்டும் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லுக்கேமியா எனப்படுகிறது. வெள்ளை அணுக்கள் மட்டும் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லுக்கேமியா எனப்படுகிறது. நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய் காரண ஆய்வு, அதாவது எட்டியாலஜி எனப்படுகிறது. விடை சரி. கரெக்ட் ஆன்சர். நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் பரவாது. விடை சரி. நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் பரவாது. சரி. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வகை 2 உருவாகிறது. விடை தவறு. வகை 2 கிடையாது, வகை 1 உருவாகிறது. திருத்தமான விடை சொல்கிறேன். இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வகை 1 உருவாகிறது. கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும். விடை சரி. கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும். கரெக்ட் ஆன்சர். நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து. விடை தவறு. மயக்கமூட்டி கிடையாது, ஆல்கலாய்டு வகை மருந்து. திருத்தமான விடை சொல்கிறேன். நிக்கோட்டின் என்பது ஆல்கலாய்டு வகை மருந்து. சிர்ரோசிஸ், அதாவது கல்லீரல் வீக்கம் என்பது மூளை கோளாறு நோயுடன் தொடர்புடையது. விடை தவறு. மூளை கோளாறு கிடையாது, கல்லீரல் கோளாறு நோயுடன் தொடர்புடையது. திருத்தமான விடை சொல்கிறேன். சிரோசிஸ், அதாவது கல்லீரல் வீக்கம் என்பது கல்லீரல் கோளாறு நோயுடன் தொடர்புடையது. கீழ்கண்டவற்றின் விரிவாக்கத்தை தருக. IDDM இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். I for insulin, D for dependent, D for diabetes, M for mellitus. Insulin dependent diabetes mellitus. HIV human immunodeficiency virus. H for human, I for immunodeficiency, V for virus. Human immunodeficiency virus. Human immunodeficiency virus. BMI body mass index. Body mass index. B for body, M for mass, I for index. Body mass index. AIDS acquired immunodeficiency syndrome. A for acquired, I for immuno, D for deficiency, S for syndrome. Acquired immunodeficiency syndrome. CHD coronary heart disease. Coronary heart disease. C for coronary,
H for heart, D for disease. Coronary heart disease. Coronary heart disease. NIDDM, non-insulin dependent diabetes mellitus. NI, non-insulin. D for dependent. D for diabetes. M for mellitus. Non-insulin dependent diabetes mellitus. பொறுத்துக. பகுதி 1 பகுதி 2 கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. பகுதி 2ல் ஆன்சர்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. பகுதி 1க்குள்ள கொஸ்டினுக்கு நேராக பகுதி 2க்குள்ள ஆன்சரை கரெக்டாக நேர்பட நாம் எழுதணும். வாங்க இப்போ ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். சார்கோமா இணைப்பு திசு புற்றுநோய். சார்கோமா இணைப்பு திசு புற்றுநோய். கார்சினோமா வயிற்று புற்றுநோய். கார்சினோமா வயிற்று புற்றுநோய். பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம். பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம். பாலிபேஜியா அதிகப்படியான பசி. பாலிபேஜியா அதிகப்படியான பசி. இதயத்தசை நசிவுறல் நோய். இதயத்தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. இதயத்தசை நசிவுறல் நோய். இதயத்தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் அதிகப்படியாக பயன்படுத்துவதினால் கல்லீரலில் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. விடை ஆல்கஹால். ஆல்கஹால். ஆல்கஹால் அதிகப்படியாக பயன்படுத்துவதினால் கல்லீரலில் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. புகையிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் டேஷ். விடை நிக்கோட்டின். நிக்கோட்டின். புகையிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். இரத்த புற்றுநோய்க்கு டேஷ் என்று பெயர். விடை இரத்த புற்றுநோய்க்கு லியூகேமியா என்று பெயர். சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதினால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு டேஷ் எனப்படும். விடை மருந்து சகிப்புத்தன்மை எனப்படும். மருந்து சகிப்புத்தன்மை எனப்படும். இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது டேஸ் நீரிழிவு நோயின் நிலை. விடை வகை 2. வகை 2 நீரிழிவு நோயின் நிலை. ஒப்புமை வகை வினாக்கள். முதல் சொல்லை அடையாளம் கண்டு அதனோடு தொடர்புடைய சொல்லை 4வது கோடிட்டிடத்தில் எழுதுக. தொற்று நோய் எய்ட்ஸ். தொற்றா நோய் டேஷ். விடை டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். தொற்று நோய் எய்ட்ஸ். தொற்றா நோய் டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஹீமோதெரபி வேதிப்பொருட்கள். கதிர்வீச்சு டேஷ். விடை கதிர். ஹீமோதெரபி
வேதிப்பொருட்கள். கதிர்வீச்சு கதிர். உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் கொலஸ்ட்ரோலோமியா. கிளைகோசூரியா டேஷ். விடை ஹைப்பர் கிளைசீமியா. கிளைகோசூரியா ஹைப்பர் கிளைசீமியா. நன்றி.